ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அப்படியே ரோட்டு கடைகளில் கிடைக்கிற காளான் மசாலா போல் அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இந்த டேஸ்டியான ரோட்டுக்கடை காளான் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு பொடியாக நறுக்குன காளான் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. கடையில் நிறைய முட்டைக்கோஸ் சேர்த்து பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு முட்டைக்கோஸும் காளானும் சம அளவு எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட காளான் இல்லைன்னா அதுக்கு பதிலாக இன்னும் 1 கப் அளவு பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டைக்கோஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணாலுமே அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே முட்டைக்கோசையும் காளானையும் கழுவி தான் எடுத்து வச்சுருக்கோம். அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லா மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பக்கோடா மாதிரி. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடைசியாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ காளானுக்கு அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4-5 கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கடையில் புளிப்புக்காக சாஸ் சேர்ப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக தக்காளி அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம செஞ்சுட்டு இருக்க மசாலா கிரேவியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம்ல முட்டைக்கோசும் காளானும், அதை இப்போ உள்ளே சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் போல் நல்லா கலந்துட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கோடாலாம் நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைமில் இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ அந்த பெரிய பீசஸ்லாம் நல்லா உடஞ்சி வரும். உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டா அப்போ கரெக்டாகிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரோட்டுக்கடை காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் தூவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.